தற்போதைய அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது என்று அமைச்சரை பார்த்து கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அமைச்சர் அளித்திருக்கிற பதில் இவ்வாறு அமைகிறது. நாம் அரசியல் பழிவாங்கலை மேற்கொள்ளவில்லை, எதிர்காலத்திலும் அது இடம்பெறாது. விசாரணை நடவடிக்கைகள் அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்படவில்லை. போலீஸ் மாதிபர், போலீசார் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமையவே அதன் தொடர்புடைய தரப்பினர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் பெரிதாக அலட்டிக் கொள்ள ஒன்றுமில்லை. இது தொடர்ச்சியாக இடம்பெறும் அரசியல் நோக்கத்தை கொண்ட அந்த பழைய அரசியல் முறைமை இங்கு இருக்காது. அது நாமல் ராஜபக்சவோ அல்லது வேறு ஒருவராக கூட இருக்கலாம். போலீசார் கடமைகளை நிறைவேற்றுவார்கள். அண்மைய நாட்களாக பாதாள செயற்பாடுகள் தலைதூக்கியுள்ளன. இவை ஒரே தடவையில் எவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பில் எமக்கு சந்தேகம் எழுகிறது. இதன் பின்னணியில் ஏதேனும் குழுக்களின் தலையீடு உள்ளதா என ஆராய்ந்து வருகிறோம். இது தொடர்பில் ஆராய புலனாய்வு பிரிவினை ஈடுபடுத்தி இருக்கிறோம். எமக்கு சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. விசாரணைகளை மேற்கொண்டு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். நாம் ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தல்களும் கிடையாது. அதனை நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறோம். இதன் பின்னணியில் அரசியல்வாதிகள் இருப்பார்களாயின் அது தொடர்பில் நாம் உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் என்ற உறுதிப்பாடும் இவ்வாறு ஆனந்த் விஜயபால் அமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தனக்கு உயர்பட்ச பாதுகாப்பு வழங்குமாறு ஜனாதிபதி கோரிக்கையை விடுக்க மாட்டார். காரணம், அவர் சாதாரண வாழ்க்கை முறை விரும்பக்கூடியவர், அத்துடன் மக்களுடன் நெருங்கி பழகக்கூடிய ஒருவர். அவ்வாறான ஒருவராகவே நாம் ஜனாதிபதியை பார்க்கிறோம் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது என்ற ஒரு கேள்விக்கும் அமைச்சர் பதிலளித்திருக்கிறார். அவ்வாறான எந்த ஒரு புலனாய்வு தகவல்களும் எமக்கு கிடைக்கப்படவில்லை. வலிமை போன்று அவர் மக்களிடத்தில் சென்று இணக்கமாக செயற்படுவார் என்பதாக ஜனாதிபதி குறித்தான விடயத்திற்கும் இவ்வாறு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பதில் அளித்திருக்கிறார். இதே நேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ಗಣೆಮುಲ್ಲ ಸಂಜೀವ காத்தன செல்ம இஷாரா சகசாயத்தே மீகமுவே நிவசே சிட்டாய் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு வெளியாகிறது. கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை தொடர்பிலான திட்டங்கள் இஷாராவினால் நீர்கொழும்பில் வைத்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதான செய்தி இதன் மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. அத்தனோடு பத்து மீகமுவ கொஸ்தாப்பல் காத்தன செல்ஸ்ம தினகன இந்திலா என்பதாக இன்னும் ஒரு செய்தி வெளியாகிறது. ஏற்கனவே போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் இந்த தாக்குதல் தொடர்பில் அறிந்திருந்தார் என்பதான தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. இதே நேரம் பந்தராகார நிலதாரின் பஹலுகின் பிரகாஷ் அரங் என்பதான இன்னும் ஒரு செய்தி வெளியாகிறது. சிறைச்சாலை அதிகாரிகள் 15 பேரிடம் இது தொடர்பிலான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்தில் மற்றொரு தகவலையும் இவ்வாறு அந்த பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக தருகிறது. அத்தடங்குடக தத்துருகிரிய கொஸ்தாப்பல் ஜூலம் பிட்டிய அவருகே ஞாத்தி புத்தெக் என்பதான அமருகே ஞாத்தி புத்தெக் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிற கான்ஸ்டபிளானவர் ஜூலம் பிட்டிய அமரே என்பவருடைய உறவினர் என்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. இதே நேரம் மற்றொரு தகவலும் இதனோடு இணைந்ததாக அந்த பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக கொண்டு வருகிறது. கெஹல்பத்ர பத்மகே பாசல் மித்துரைக்குட்ட மினுவங்கடுதி வெடி என்பதான செய்தியாகும். இதனை நாங்கள் அவதானிக்கலாம். கெஹல்பத்ர பத்மகே நிவச வீடியோ கல திதினா ரந்தவாகன பிரஷ்னகரே என்பதாக அந்த பத்திரிகை இதனோடு இணைந்த மற்றொரு தகவலை இவ்வாறு தந்திருக்கிறது. கெஹல் பத்ர பத்மகே என்பவரால் தான் சஞ்சீவை ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பிலான வெளியான தகவல்களை நாங்கள் அவதானிக்கும் போது பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்ட போதிலும் பழிக்கு பழி என தாக்குதல்கள் தீவிரம் என்பதாக தினக்குரல் பத்திரிகை இதற்கு தலைப்படுகிறது. படுகொலைகள் தொடரலாம் என பெரும் அச்சம், நேற்றும் படுகொலை முயற்சி என்பதாக இந்த செய்தி இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. நாட்டை உலுக்கிய புதுக்கடை நீதிமன்ற மித்தனிய மற்றும் கொட்டாஞ்சனை பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடுகளுக்கு பின்னர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்த பின்னரும் மினுவாங்குடை பத்தடுவன சந்திப்பில் நேற்று வியாழக்கிழமை காலை 11 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் ஒருவரை கொல்லும் முயற்சியில் ஈடுபட்டிருந்ததாக தகவல்கள் இவ்வாறு தரப்படுகின்றன. பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்தும் இது தொடர்பான செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதான செய்தியாகவே இது அமையப்பெறுகிறது. எனவே துப்பாக்கிச்சூடு நடத்திய அதே நேரம் பழிக்கு பழி என தாக்குதல்கள் தீவிரமடைந்து வருவதால் படுகொலைகள் தொடரலாம் என பெரும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய துப்பாக்கிச்சூட்டில் சுமார் 36 வயதுடைய ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகர் புத்திக மனதுங்க இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். கெஹல் பத்ர பத்மகேனுடைய பாடசாலை நண்பர் மீதே இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. துப்பாக்கிச்சூடு நடந்த போது சுடப்பட்ட
நபர் முச்சக்கர வண்டி நிறுத்தும் இடத்தில் இருந்தார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள். காயமடைந்தவரின் கால் மற்றும் கையில் சுடப்பட்டு கம்பஹா வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் கெஹல்பத்ர பத்மவின் பாடசாலை நண்பர் என்பது தெரியவந்திருக்கிறது. அண்மையில் புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தில் ஈடுபடும் கனிமுல்ல சஞ்சீவ கொல்லப்பட்டதுடன் மித்தனிய சம்பவத்தில் தந்தை மற்றும் பிள்ளைகள் உள்ளிட்ட 3 கொல்லப்பட்டிருந்தார்கள். கொட்டாஞ்சனையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் கடை உரிமையாளர் ஒருவர் கொல்லப்பட்டதோடு துப்பாக்கிச்சூடு நடத்திய இருவரும் போலீஸ் விசாரணை போது போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்த பின்னரும் பள்ளிக்கு பள்ளி என தாக்குதல்கள் தீவிரமடைந்து வருவதால் படுகொலைகள் தொடரலாம் என பெரும் அச்சம் ஏற்பட்டிருப்பதாக இதன் மூலம் வெளியாகி இருக்கிறது. இதனிடம் கனைமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு பழிவாங்கும் விதமாக அந்த கொலையின் சூத்திரதாரி என கூறப்படும் கெஹல்பத்ர பத்மேவின் மனைவியின் பெற்றோரை கொல்ல மேற்கொள்ளப்பட்ட முயற்சி பன்னல பகுதியில் இடம்பெற்றிருப்பதாக மற்றொரு செய்தியையும் அவதானிக்கலாம். எனவே இது போலீசாரினால் இந்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலை முயற்சியுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கனைமுல்ல சஞ்சீவின் கொலைக்கு மூளையாக செயற்பட்டதாக கெஹல்பத்ர பத்மே என்ற குற்றவாளி மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக கெஹல்பத்ர பத்மேவின் பிரிவுடன் தொடர்புடைய அனைவரையும் கொலை செய்யப் போவதாக கனைமுல்ல சஞ்சீவவின் பிரிவு மிரட்டியுள்ளதாக பாதுகாப்பு பிரிவினர் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழலில் பன்னலவில் உள்ள கெஹல்பத்ர பத்மேவின் மனைவியின் வீட்டை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த 2 இளைஞர்கள் பன்னல போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குடியிருப்பாளர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்றபோது கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்களும் அங்கு இருந்ததாக போலீஸ் தரப்பு தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் கெஹல்பத்ர பத்மேவின் மனைவியின் தாய் தந்தை மற்றும் தம்பி ஆகியோர் ஏற்கனவே வீட்டுக்குள் இருந்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 21 மற்றும் 24 வயதுடைய 2 இளைஞர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் துபாயைச் சேர்ந்த சமீர என்பவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடுவோரிடமிருந்து கிடைத்த செய்தியின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வீட்டை வீடியோ எடுத்ததாக தெரிவித்திருக்கிறார். அந்த வீட்டுக்கு செல்லும் வழியை வீடியோ எடுத்து தங்களுக்கு அனுப்புமாறு அறிவுறுத்தியதாகவும் அவ்வப்போது அவர் போதைப்பொருள் பெற பணம் கொடுத்ததால் அவ்வாறு செய்ததாகவும் சந்தேக நபர்கள் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களிடம் நடத்திய விசாரணையை தொடர்ந்து பன்னல கொஸ்வத்த பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தாக்குதலுக்கு இருவரும் தயாராகி வந்ததாக சந்தேகிக்கப்படுவதால் அவர்கள் வெள்ளிக்கிழமை வரை விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை கனைமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் தொடர்பாக 16 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்களில் அவர் கொலை செய்யப்பட்ட நாளில் அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்த அதிகாரிகளும் அடங்குகிறார்கள். மேலும் 15 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரம் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளில் பின்னால் இருப்பது அரசியல்வாதிகள் என்னும் கேள்விக்குறியோடு இன்னும் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. நாட்டில் அதிகரித்துள்ள பாதாள குழுக்களின் செயற்பாடுகளின் பின்னால் அரசியல்வாதிகள் அல்லது ஏதேனும் குழு இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதான செய்தியாக இதனை காணலாம். பாதாள குழுக்களின் செயல்பாடுகளில் சில இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது திடீரென நாங்கள் இது தொடர்பில் இவ்வாறு செயற்படுவது என்பது குறித்து கவனம் செலுத்தி இருக்கிறோம் என்பதாகவும் அமைச்சரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணியில் ஏதேனும் குழு உள்ளதா என்று புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுப்பதாக அமைச்சர் கூறியிருக்கிறார். சில தகவல்கள் எமக்கு கிடைத்திருக்கின்றன. இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து தீர்மானங்களை எடுப்போம். தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. பாதாள குழுக்கள் மற்றும் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்போம். இந்த நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுப்போம். இதில் பின்வாங்கப் போவதில்லை. இதனுடன் அரசியல்வாதிகள் தொடர்பட்டிருந்தால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவும் பின்வாங்கப் போவதில்லை. தற்போதைக்கு கிடைக்கப்பட்டுள்ள புலனாய்வு தகவல்களுக்கு அமைய தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பேசி தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் ஜெனீவா கூட்டம் நடக்கும் காலத்தில் இவ்வாறாக நடந்து கொள்வார்கள். கடந்த காலங்களில் இவ்வாறு நடந்திருக்கின்றன. தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் தோல்வியை மறைக்க பொருளாதார ரீதியில் வீழ்த்த முயற்சித்தனர். அது முடியவில்லை. வேறு வழியில் முயற்சிக்கிறார்கள். அதுவும் முடியாமல் போனதும் இப்போது பாதாள குழுக்களின் செயற்பாடுகளின் ஊடாக தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கதைக்கிறார்கள் என்பதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு கூறியிருக்கிறார். இதனை நாம் கவனத்தில் கொள்ளத்தக்க மற்றும் ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. 12,000 இராணுவத்தினரை கைது செய்யுமாறு உத்தரவு என்பதான செய்தி. பல்வேறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களோடு முன்னாள் இராணுவ வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிற நிலையில் அவர்களில் பலர் இப்போது பாதாள உலக குழுக்களிலும் இணைந்து செயற்படுகிறார்கள். இந்த நிலையிலேயே இது தொடர்பான ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கிறோம். இலங்கை இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற முன்னாள் இராணுவ வீரர்கள் நாட்டின் பல பகுதிகளிலும் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக தெரிய வந்துள்ள நிலையில் அவர்களை கைது செய்யுமாறு
பாதுகாப்பு தரப்பினருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். மேலும் பாதுகாப்பு அமைச்சும் இது தொடர்பான தகவல்களை தற்போது வெளியிட்டு வருகிறது. கடந்த 10 வருட காலப்பகுதியில் 12,000 ராணுவ வீரர்கள் ராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக பாதுகாப்பு பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ராணுவத்தில் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் உள்ள நிலையில் அவர்களிலேயே இந்த அளவிலானோர் தப்பிச் சென்று சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. நாட்டில் இடம்பெறும் பல்வேறு குற்றச்செயல்களின் பின்னணியில் இவ்வாறான முன்னாள் ராணுவ வீரர்கள் சிலர் செயற்படுவதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்து கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அதே நேரத்தில் ராணுவ அதிகாரிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பது தொடர்பான தகவல்களையும் நாங்கள் அவதானித்திருந்தோம்.